வணக்கம் நண்பா. பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட அஃபிஷியல் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 28/12/2024 அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்கு பார்த்தீங்கன்னா 17/1/2025 அன்றைக்கி தான் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 69 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மேனேஜர், மேனேஜர் சேல்ஸ், மேனேஜர் கிரெடிட் அனலைஸ், சீனியர் மேனேஜர் கிரெடிட் அனலைஸ், அப்புறம் ஹெட் எஸ்எம்பி செல், ஆஃபீஸர் செக்யூரிட்டி அனலைஸ்ட். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 61 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியிலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமானது மட்டும் உங்களுக்கு நான் தேவைப்படுறதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுவே உங்களுக்கு போதுமானது. எதுவும் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட பிடிஎஃப் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ரீசெண்டான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் அப்டேட் ஆகிட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. மொத்தம் 61 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இந்த போஸ்டிங் போடலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரை இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. இதோ ஷெட்யூல் கேஸ்ட்டு, அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இந்த மாதிரி கேட்டகரி இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், அப்புறம் டிசபிலிட்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ், அது மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஜென்ரல் கேட்டகரிக்கும். இதே ஷெட்யூல் கேஸ்ட் விமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் தான் ஃபீஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், உங்களுக்கு இது ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்னால உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணால் ஃபஸ்ட்டு போஸ்டிங் போடலாம் 6 மந்த். ஆஃப்டர் 6 மந்த் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊருக்கே நீங்கள் பக்கத்தில் இருக்க பேங்க் ஆஃப் பரோடாவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வந்துக்கலாம். இதுக்கு சேலரிலையும் பார்த்தீங்கன்னா பேசிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் ஜேஎஸ்எம், குரூப் 1, எம்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் பிரியுது உங்களுக்கு. இது செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட்டில் வருவீங்க. இன்டர்வியூக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி தான் இருக்கும். சிலபஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டிடியூட், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 150 கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் முடிஞ்சால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிட்டேன், இல்லை டெலகிராம் குரூப்பில் போகிறேன். இதோ அதோட பேட்டர்ன் அதே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நம்ம நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும். அப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் குறைஞ்சது 1 வருஷமாச்சும் நீங்கள் பேங்கிங் செக்டாரில் ஒர்க் ஆகி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை இதில் நீங்கள் மெர்ஜ் பண்ணியிருக்கணும். அது மெயின் பார்த்துக்கோங்க. இதை அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கோங்க. பார்த்து கவனமாக எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஆள் ஒரு போஸ்டிங் தான் அப்ளை பண்ண முடியும். இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. இதோட அஃபிஷியல் லிங்க் இது bankofbaroda.co.in. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 10th 12th டிகிரி மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேங்க்கில் நீங்கள் கடைசியாக லீவான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதில் மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, இதுதான் மெயின். இது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.